வெல்கம் டு அவர் சேனல். இந்த இடம் நம்ம என்ன அப்டேட் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான அஃபிஷியல் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். அது பார்க்கறதுக்கு முன்னாடி மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன் வச்சிங்கன்னா உடனுக்குடன் 12th ஸ்டாண்டர்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கான இம்பார்ட்டன்ட் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ நமக்கு 12th ஸ்டாண்டர்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் டோட்டல் மார்க் 70 மார்க்கு. டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா 3 hours. இதில் பார்ட் 1 பொறுத்த வரைக்கும் 1 மார்க் கொஷின்ஸ் இருக்கும். ஒரு 15 1 மார்க் இருக்கும். 1 மார்க் பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி புக் பேக்கை நல்லா தரவு பண்ணாலே போதும். 10 புக் பேக்லேருந்து வரும், 5 மட்டும் இன்டீரியர் டைப்பில் கேட்பாங்க. ஸோ அதனால் புக் பேக் 1 மார்க்கை நல்லா தரவு பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி 2 மார்க் 3 மார்க் என்னென்ன படிக்கணும்னு சொன்னோம் அதை பார்த்துட்டு போங்க. அதில் இருந்தால் உங்களுக்கு இன்டீரியர் 1 மார்க் எல்லாம் ரிப்பீட் ஆகும். ஸோ நம்ம 2 மார்க் டிஸ்கஸ் பண்ணலாம். பார்ட் 2ல் இதில் 6 × 2 12 24 வந்து கம்பல்சரி. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தரவு அருவமாக்க வகை என்றால் என்ன? வாட் இஸ் த அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப்பு? மேப்பிங் என்றால் என்ன? வாட் இஸ் மேப்பிங்? தேடல் என்றால் என்ன? அதன் வகைகளை எழுதுக. வாட் இஸ் சர்ச்சிங்? ரைட் த டைப்ஸ். பைத்தான் நிரலினை சோதிக்க எத்தனை வகை முறைமைகள் உள்ளன? வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் மோட்ஸ் ஆஃப் கேன் பி யூஸ்டு டெஸ்ட் ஃபார் பைத்தான் ப்ரோக்ராம்? அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரிபிள் எண்ணிக்கை உறுப்புகளுடன் உருவாக்குவதற்கு தொடர் இயல்பை எழுதுக. ரைட் த சின்டாக்ஸ் கிரியேட்டிங் ஃபார் ட்ரிபிள் இன் n நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா யூனிக் மற்றும் பிரைமரி கீ கட்டுப்பாடுகளை வேறுபடுத்துக. டிஃப்ரெண்ட் டைட் யூனிக் கான்டென்ட் பிரைமரி கீ கான்ஸ்ட்ரக்ட். சிவிஓ கோப்பு என்றால் என்ன? வாட் இஸ் சிவி ஃபைல்? தரவு காட்சிப்படுத்தல் வரையறுக்கவும். டிஃபைன் த டேட்டா விஷுவலைசேஷன். ஸோ டேட்டா விஷுவலைசேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் 2 மார்க், அதை நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு வழிமுறை தொடர் இயல்பு வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. GETOPT அதே மாதிரி GETOP சின்டெக்ஸ் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம 3 மார்க் பார்க்கலாம். 3 மார்க் பொறுத்த வரைக்கும் 6 × 3 18. ஸோ இதில் 33 கம்பல்சரி. நெறிமுறைகளின் பண்பியல்புகளை பட்டியலிடுக. லிஸ்ட் அவுட் த கேரக்டர்ஸ் ஆஃப் அல்கோரிதம். பிரேக் அண்ட் கண்டினியூ கூற்றுக்களை வேறுபாடு யாது? லிஸ்ட் அவுட் த டிஃபரன்ஸ் பிட்வீன் பிரேக் அண்ட் கண்டினியூ ஸ்டேட்மெண்ட். உள்ளமை மாறிலிகளுக்கு விதிமுறைகளை எழுதுக. ரைட் த ரூல்ஸ் ஆஃப் லோக்கல் வேரியபிள். SOS ARGV என்றால் என்ன? வாட் இஸ் SOS ARGV? வேர் துணைநிலை குறினின் பயன் என்ன? வேர் கூற்றை பயன்படுத்தி ஒரு பைத்தான் கூற்றை எழுதவும். வாட் இஸ் த யூசஸ் ஆஃப் வேர் கிளாஸ்? கிவ் த பைத்தான் ஸ்டேட்மெண்ட் யூசிங் ஃபார் வேர் கிளாஸ். தரவு காட்சிப்படுத்தலின் ஏதேனும் 3 பயன்பாடுகளை எழுதவும். ரைட் எனி 3 யூசஸ் ஆஃப் டேட்டா விஷுவலைசேஷன். கணித செயற்குறிகள் பற்றி குறிப்பு வரைக, எடுத்துக்காட்டு தருக. ரைட் த ஷார்ட் நோட் ஆஃப் அர்த்மேட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் வித் இன் எக்ஸாம்பிள். அடுத்து பார்த்தீங்கன்னா டிஸ்டிங்ஸ் சிறப்பு சொல்லை பயன்படுத்தி SQL கூற்றினை எழுதுக. ரைட் த SQL ஸ்டேட்மெண்ட் யூசிங் டிஸ்டன்ஸ் ஆஃப் கீபோர்ட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பின்வரும் வெளியீட்டை பெற நிரலை எழுதுக. அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு 5 × 5 25. ஸோ 5 மார்க் கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா 5 அட்டன் பண்ணணும். செயல் உறுப்புகள் என்றால் என்ன? தரவு வகை இல்லாத அளப்புருக்கள், தரவு வகையுடன் கூடிய அளப்புருக்கள் பற்றி குறிப்பு எழுதுக. அல்லது LEGP விதியினை எடுத்துக்காட்டுடன் விளக்குக. வாட் ஆர் த கால்டு பேராமீட்டர்ஸ்? ரைட் a note on parameter without type of parameter with the type, or explain LEGP rules with an example. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா குமிழி வரிசையினை நெறிமுறையினை எடுத்துக்காட்டுடன் விளக்குக. அல்லது மாணவர் அட்டவணையில் பின்வரும் SQL கூற்றினை கட்டமைக்கவும். செலக்ட் கூற்று குரூப் பை. அடுத்து செலக்ட் கூற்று ஆர்டர் பை. எக்ஸ்பிளைன் த பபுள் ஷார்ட் அல்கோரிதம் with an example. Contrast the following SQL statement of student label. The select statement using for group by. The select statement of using order by. அடுத்து பார்த்தீங்கன்னா இன்புட் அவுட்புட் செயற்கூறுகளை எடுத்துக்காட்டுடன் விளக்குக. பின்வரும் செயற்கூறுகளுடைய பயன்பாடை விளக்குக. எக்ஸ்பிளைன் த இன்புட் அவுட்புட் ஃபங்க்ஷன்ஸ் வித் an example. எக்ஸ்பிளைன் த பர்பஸ் ஆஃப் ஃபாலோயிங் இன் ஃபங்க்ஷன்ஸ். ஃபார் மடக்கை பற்றி விரிவாக விவரிக்கவும். அல்லது எக்ஸல் மற்றும் CVP கோப்பினை வேறுபடுத்துக. ஸோ அடிக்கடி வந்து பார்த்தோன்னா ரைட் த டீட்டெயில் ஆன் லூப் கேட்குறாங்க. அதே மாதிரி டிஃப்ரென்ஸ் பிட்வீன் எக்ஸல் ஃபைலு SCV ஃபைலு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த எக்ஸல் ஃபைலும் SCV ஃபைலும் நல்லா படிச்சுக்கோங்க. பைத்தானில் உள்ள பல்வேறு செட் செயல்பாடுகளை பொருத்தமான எடுத்துக்காட்டுடன் விளக்குக. அல்லது பின்வரும் கட்டளைகள் ஒவ்வொன்றினும் விளக்குக. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ்
பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான அஃபிஷியல் ஒரிஜினல் கவர்மெண்ட்டோட கொஷின் பேப்பர். கண்டிப்பாக இந்த கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடிய 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் நல்லா பார்த்துக்கோங்க. இதில் கம்பல்சரி கொஷின் பொறுத்த வரைக்கும் என்னென்ன கேட்டிருக்காங்க 2 மார்க் 3 மார்க் நல்லா பார்த்துக்கோங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு இம்பார்ட்டன்ட் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அதெல்லாம் ஓரளவுக்கு நல்லா படித்தாலே போதும். கண்டிப்பாக நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸில் 90 மார்க் மேலே வந்து பார்த்தீங்கன்னா வாங்கலாம். ஸோ இதில் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் 12ஆம் வகுப்பு கணிப்பொறியியல் மாணவர்களுக்கு அது பொது தேர்வு எப்படி எழுதுன்னு சொல்லி கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஆன்சர் ஸ்கிரிப்ட் எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடைக்கும். வீடியோ படுத்த ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உடனுக்குடன் அப்டேட்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காத நம்ம வாட்ஸ்அப் குரூப் டெலிகிராம் ஜாயின் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. நன்றி.